பேசுவோம். திரு செல்வம், பாஜகவோடு உறுதியாக கூட்டணி இல்லைன்னு அதிமுக சொல்லுது. ஆனால் சீனிவாசன் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாங்க. இப்போ நீங்க யாரோட தான் கூட்டணி அமைக்க போறீங்க? நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் மகேஸ்வரன் அவர்களுக்கு கொஞ்சம் எக்கோ அடிக்கினேன். நீங்க தொடருங்க, நான் சரி பண்ண சொல்லிடுறேன். அவர்களுக்கு என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, அதில் குறிப்பாக அண்ணன் தனியரசு அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கம். என்ன இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப அருமையா முதல் சுற்றுல சொன்னீங்க, பாரதிய ஜனதா கட்சி முதல்ல நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலையை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது கூட்டணிக்காக யாரையும் நாங்கள் குறிப்பிட்டு அழைக்கல. ஒண்ணு, கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி என்பது நீங்களே முதல்ல சொன்னீங்க, ஒரு நாள் இரவும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே மிகவும் முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு சொன்னீங்க. அதனால அதுக்கான காலங்கள் இன்னும் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா அதிமுக இப்ப என்னன்னு கேட்டா, கடந்த 10ஆம் தேதிக்கு முன்பு அதிமுகவுல திட்டவட்டமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க. 10ஆம் தேதி திருச்சியில விமான நிலையத்துல பேசுகிற பொழுது நீங்களே குறிப்பிட்டு சொன்னதை போல பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் குறிப்பிட்டு பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு அவர், நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தால் வரவேற்போம், பாரதிய ஜனதா கட்சியை நாங்க கூட்டணி இல்லை என்று சொல்லியோ, அல்லது இந்த கட்சிகளோடு கூட்டணி இல்லது இந்த கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அவர் சொல்லல. உடனடியாக அன்றைக்கு மாலையே திரு முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னணி தலைவர்கள் ஒருவராக இருக்கிற ஜெயக்குமார் அவர்கள் பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லி அவர் திட்டவட்டமா சொன்னார். இப்ப இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறவர்கள் என்கிற ஒரு 2 குழுக்கள் ஏற்பட்டிருக்கிறது, அல்லது 2 மனநிலை உள்ளவர்கள் அங்கே உருவாகி இருக்கிறார்கள். 2 மனநிலை அங்கே இருக்கிறது என்பது தெளிவா தெரியுது. அதிமுகவில் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொன்னா, அதிமுகவில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டா, இப்பவே நாம எல்லா விஷயத்தையும் நம்ம இப்ப வெளிப்படையா பேசுறதுக்கு அதுக்கான நேரமும் இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நீங்கள் கடந்த காலத்தில் 2014 இந்த ஒரு 8 மாசத்துக்கு முன்னால் 4-5 மாசத்துக்கு முன்னால் நடந்த சட்டமன்ற தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல 18% வாக்குகள் எங்களை நம்பி வந்தவர்களை, சிறிய கட்சிகளை, பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளை துணை கொண்டு நாங்கள் 18% வாக்குகள், 82 லட்சம் வாக்குகளை பெற்று நாங்கள் எங்களுடைய தகுதியை உயர்த்தி காண்பித்திருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் தேவை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15% வாக்குகள் தான் தேவை. இப்ப அரசியல் களம் எப்படி அமையும்னு கேட்டா, திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய ஆதரவு, அவருக்கான ஆதரவு, மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கிறது, அது எப்படி அவருடைய ரசிகர்கள் எப்படி வாக்காளர்களாக மாறுவார்கள் அல்லது வாக்குகளை திரட்டி தருவார்கள் என்பதை எல்லாம் இப்பொழுது நம்மால் கணிக்க முடியல. அது மெச்சூர் பீரியட் தான். அதாவது நமக்கு இன்னும் அதுக்கான ஒரு தரவுகளோ தெளிவுகளோ இன்னும் வரல. அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் மத்தியில் 3 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கோம், தொடர்ந்து இருந்துட்டு இருக்கோம். அதனால சரி, என்னன்னா 3வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்ப என்னன்னா, அப்ப நீங்க 2 குழு அதிமுக இருக்குன்னு சொல்றீங்கல்ல, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு, அந்த எதிர்ப்பு ஆதரவுங்கிற அந்த புள்ளி வந்து பாஜக கூட்டணி வேணும் வேண்டாங்கிற அந்த புள்ளியில வருதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஒருவேளை அரசியல் இது சாத்தியம் தானே. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் நிராகரிக்க முடியாத கட்சி, அலட்சியப்படுத்த முடியாத கட்சி. எங்களை அப்புறப்படுத்தி விட்டோ அலட்சியப்படுத்தி விட்டோ தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, நாங்க 82 லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கோம். எங்களுடைய மாநில தலைவர்
அதான் நான் இல்லைன்னு சொல்லல. நான் இன்னொன்னு கேட்டா அதிமுக கூட்டணியே சேர்ந்துதான் 21% வாக்கு. நல்லா கவனிங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 21% 91 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்காங்க. அதிமுகல எங்களிடம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று மூச்சுக்கு மூச்சு 1.5 கோடி தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் வாங்கிய வாக்குகள் 91 லட்சம் வாக்குகள். அப்போ அந்த மீதி இருக்கிற ஏறக்குறைய ஒரு 60 லட்சம் வாக்குகள் அவர்களை விட்டு போயிருக்கிறது, விலகி இருக்கிறது, அல்லது அவர்களை அந்த 60 லட்சம் வாக்காளர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். அதனால அந்த 60 லட்சம் வாக்குகள் உங்க கணக்குப்படி அந்த வாக்குகள் வந்து திரு டிடிவி தினகரன் வழியாகவோ திரு ஓபிஎஸ் வழியாகவோ உங்களுக்கு பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கதா எடுத்துக்கலாமா? அதுல கொஞ்சம் நான் இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, எங்களிடம் இருக்கிற 6 என்பது 10 ஆகணும்னா 4 சேரணும்ல. எங்கள்கிட்ட இருக்கிற 6 10 ஆக வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே இருந்து 2, இவரிடத்திலே இருந்து 1, அவரிடத்திலே இருந்து 1 என்று சொல்லி அப்படித்தான் 10 ஆக முடியும். அதனால பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அமைத்த வியூகம் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று நீண்ட காலத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக, மக்கள் உற்று நோக்கிற கூட்டணியாக உருவாகி இருக்கு. எங்களை நிராகரித்து விட்டு இவர்களால தமிழ்நாட்டில் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவினுடைய வாக்குகளே 6-7% வாக்கு, 6.53% வாக்குகள் சரிந்திருக்கிறது. எங்களை நிராகரித்து விட்டு 2026 தேர்தலை எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க. பாஜகவை நிராகரித்து விட்டு 2026 தேர்தல் அமையாதுன்னு சொல்றீங்க. ஆனால் 2021 தேர்தல் உங்களோடு இருந்த அதிமுக இன்றைக்கு இல்ல, உங்களோட கூட்டணி இல்லைங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. 2024 உங்களோட கூட்டணி அமைத்த பாமக இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 2026 நாங்கள் இடம்பெறுகிற ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாங்க. அவங்க எந்த கூட்டணிங்கிறத இன்னும் தெளிவுபடுத்தல. அப்புறம் பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற விளக்கம்லாம் சொல்லி அதுக்கு ஒரு விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட இப்ப இருக்கிற கட்சியே 2026 இருக்குமாங்கிற நிலை இல்லாத சூழல்ல உங்களை நிராகரிக்காமல் உங்களை தவிர்த்து விட்டு எப்படி 2026 தேர்தல் நடைமுன்னு சொல்லிட்டு உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்றதா எடுத்துக்கலாமா, இல்ல கலை யதார்த்தமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க இன்னும் எங்களுக்கான ஒரு 15% வாக்குகள் நிச்சயமாக அது பல முனைகளில் இருந்து பல வகையில் இருந்து ஒரு 15% வாக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா பிரகாசமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு நம்பகத்தகுந்த, அதாவது ஊழலுக்கு எதிரான கட்சியாக, இன்னும் சொல்ல போனா வளர்ச்சியை நோக்கி இந்தியாவை பாதுகாக்கிற ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள ஒரு கட்சியாக, ஆட்சியாக பாரதிய ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கிறார்கள். ஒரே செய்தியோட முடிச்சிடுறேன். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாசம் கடைசியில வாராங்க. தை மாசத்துக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடைய வியூகம் எப்படி அமைக்கப்படும் என்பதையும் நீங்க பார்க்க போறீங்க. அதனால எங்களை நிராகரித்து விட்டு, எங்களை ஒதுக்கி விட்டு ஒரு பெரிய அளவுல அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அவசியம் இல்ல. சீனிவாசன், நான் வர்றேன் உங்கள்கிட்ட. திரு செல்வம், தை பிறந்தால் பாஜகவிற்கு வழி பிறக்குங்கிறீங்க. நம்ம அடுத்த கருத்தாளருக்கு வழி கொடுப்போம். நம்ம தொடர்ந்து பேசலாம்.